ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். துர்காவையும் நவீனையும் சாமுண்டீஸ்வரி மண்டபத்து வாசலில் கொண்டு வந்து வெளியில் தள்ளி விட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் போங்க, இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ எனக்கு பொண்ணும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் இல்லை. அந்த உறவு இந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி துர்கா வந்துட்டு அழுதுட்ருக்காங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி எதையுமே காதில் வாங்கலை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா, நவீன துர்காவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு நேராக கோவிலுக்கு தான் போகிறாரு. கோவிலுக்கு போன உடனே ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க கோவிலில். அந்த நேரம் பார்த்து கார்த்திக் அவங்க ஃபேமிலி கூட அங்கே போகிறாங்க, சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை தவிர. அங்கே போன உடனே பாட்டியம்மாவையும் இங்கே வர சொல்லி பாட்டியம்மா முன்னிலையில் திருமணத்தையும் நடத்தி வச்சிடுறாங்க. உடனே பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு பேரையும் நேராக அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம துர்காவை வந்துட்டு வீட்டில் விளக்கேற்ற சொல்கிறாங்க. பூஜை ரூமில் போயிட்டு துர்கா விளக்கேற்றுறாங்க. அப்போது பக்கத்தில் நவீன் இருக்கார். அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போனதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் நின்று பார்த்துட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, சந்திரகலாவோட ஆளு தான். சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே என்ன நடக்குது என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வந்து பாட்டியம்மா வீட்டு ஜன்னல் வழியை என்ன நடக்குது என்னங்கிறது விஷயங்களெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நம்ம பாட்டியம்மா சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, கடவுளே நீ தான் வந்து சாமுண்டீஸ்வரி மனசில் இவங்க ரெண்டு பேரையும் ஏற்றுக்க வைக்கணும். ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க, ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது தப்பு தான். இருந்தாலும் ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க, அவங்கள பிரிக்கக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. உடனே இந்தாயா இந்த திருநீர் எடுத்துக்கோன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநீர் கொடுத்துட்டு நேராக ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ துர்கா வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை வந்துட்டு சோகமாக வச்சிட்ருக்காங்க. அப்போ உடனே பாட்டி சொல்கிறாங்க, இதோ பாருமா துர்கா, நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு உன் மேலே இப்போ தான் கோவத்தில் இருக்கா. நாளடைவில் அந்த கோபம் எல்லாம் மாறி உங்கள் மேலே பாசமாக மாறிடும். அந்த கோபத்தெல்லாம் மறந்து நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்குவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நவீன் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, அத்தை வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. என்னால் தான் இப்போ துர்காவையும் அவங்க வெறுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் தான் பாட்டி காரணம். அது நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துர்கா என்னை மன்னிச்சிட்டு துர்கா, உன் மேலே நான் வச்சுருந்த லவ்னால் நான் உன்னையும் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்டே இருந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது துர்கா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு அம்மா என் மேலே கோவப்பட்டதை விட நான் அம்மாவை ஏமாற்றிட்டேங்கிறது தான் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு நான் இருக்கேன், உங்கள் தாத்தா இருக்கார், அதுக்கப்புறம் நம்ம ரேவதி, கார்த்தி, ரோகிணி, மாப்பிள்ளை எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி, ரேவதி, ரோகிணி, மயில், ராஜராஜன் எல்லாரும் சரி இங்கே இருக்கட்டும் துர்கா, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், எங்களெல்லாம் காணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சித்தி வந்துட்டு ஏதாவது பிரச்சனையை பண்ணிடுவாங்க, நாங்கள் கிளம்புறோம் பாட்டி, நீங்கள் வந்துட்டு துர்காவையும் நவீனையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவலையே படாதீங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா நம்பிக்கை கொடுக்குறாங்க. உடனே எல்லோரும் கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும் பொழுது சந்திரகலா என்ன செய்கிறாங்கன்னா, பாத்தியாக்கா இந்த துர்காவை ஒன்றுமே தெரியாத மாதிரி இவ்வளோ நாளாக இருந்தா, இப்போ இந்த கல்யாணம் பண்ண விஷயத்த கூட நம்மக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கா. எனக்கு என்னவோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் மாப்பிள்ளையாக தான் இருக்குமோன்னு தோணுதுக்கா. நம்ம துர்கா அப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. துர்கா அப்படியே ஒன்றை மாதிரியான கேரக்டர். நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் துர்கா இருப்பா. ஆனால் துர்கா வந்துட்டு உனக்கு எப்படிக்கா துரோகம் பண்ணுவா? இந்த மாதிரி ஒரு துரோகத்தை உனக்கு துர்கா பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக யாரோ சொல்லி தான் அவள் செஞ்சுருக்கா. எனக்கு என்னமோ உன் டிரைவர் மாப்பிள்ளை மேலேதாக்கா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான். நீ நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கவே இல்லை, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தாக்கா அப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஏதேதோ பல விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சந்திரா, எனக்கு எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியலை. நான் நம்பிக்கை வச்சவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துர்கா அப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. இத்தனை வருஷமாக வளர்த்த நான் என்னை விட்டுட்டு என் பாசத்தை தூக்கி வீசிட்டு அவன் தான் முக்கியம்னு போயிட்டா அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா. உன்னை வேணான்னு தூக்கி போட்டு போனவ மட்டும் எப்படி நல்லா இருக்க முடியும்? அவள் கண்டிப்பாக உன்னை தேடி திரும்ப வருவாக்கா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் நம்ம ராஜராஜன் அவங்க பொண்ணு மாப்பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ உடனே சந்திரா கேட்குறாங்க, என்ன உங்கள் எல்லாரையும் ஆளையே காணும், எல்லாரையும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சித்தி, நாங்களாம் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. கோவிலுக்கா? எதுக்காக இந்த நேரத்தில் கோவிலுக்கு? அது அக்கா கிட்ட கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நம்ம வீட்டில் நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கு, அதுக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும்னு அப்பா சொன்னார், அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் தான் வந்துட்டு கோவிலுக்கு போகலான்னு சொன்னேன், அப்புறம் பிள்ளைங்களையும் கூட வரேன்னு சொன்னாங்க, அதான் அப்படியே எல்லோரும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும்னு போயிட்டு வந்தோம். வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துருச்சு அடுத்தடுத்து, அதுக்காக தான் ஒரு மன நிம்மதிக்காக போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா நேராக கோவத்தோட அந்த துர்காவுடைய ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற துர்காவுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் தூக்கி வாசலில் போடுறாங்க. அப்போ உடனே ராஜராஜன் அவங்களுடைய பொண்ணு எல்லாம் சொல்கிறாங்க, வேணா ஈஸ்வரி, வேணாம், இது மாதிரிலாம் பண்ணாதம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ராஜராஜன் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதை வந்துட்டு அப்படியே எரிச்சு விட்டுடுறாங்க. இது மட்டும் இல்லை, அவளோட பொருள், அவள் யூஸ் பண்ணது எதுவுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே எடுத்துகிட்டு வந்து வீசுகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அத்தை வந்துட்டு துர்கா மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அத்தையோட மனசில் இருக்க கோவத்தை முதல்ல குறைக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு துர்காவை வந்துட்டு அத்தை கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ரேவதி சொல்கிறாங்க, பாத்தியா ராஜா, அம்மா எவ்வளோ கோவப்படுறாங்கன்னு, என்ன செய்கிறது, நம்ம துர்காவையும் நவீனையும் இங்கே கூட்டிகிட்டு வரவே முடியாதா லாஸ்ட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் கிடையாது, நிச்சயமாக அத்தையே ஒரு நாள் அவங்க 2 பேரையும் இங்கே வர சொல்லுவாங்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நடக்கும், நாம தான் அதை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதோ பாருங்கள், இந்த வீட்டில் இருந்து யாருமே அவங்க கூட பேசக்கூடாது, அப்படி யாராவது அவங்க கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அடுத்த செகண்டே அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவேன், அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் பார்க்குறாங்க. உடனே உங்களுக்கும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு எந்த பாசத்தோடையும் போய் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு சரின்னு சொன்னால் தான் சாமுண்டீஸ்வரி கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் யாரும் பேசலாமா உங்களை மீறி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் துர்காவையும் நவீனையும் காமிக்கிறாங்க. பாட்டியம்மா வீட்டில் 2 பேரும் ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருக்காங்க. பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் துர்காவுக்கு எதுலேயுமே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னா துர்காவுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டோம், வீட்டை விட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற கவலையோடையே துர்கா உட்காந்துருக்காங்க. துர்காவோட மனசை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீனும் வந்துட்டு துர்கா கிட்ட எவ்வளவோ விஷயங்களை பற்றி பேசி துர்காவுடைய மனசை வந்துட்டு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு கார்த்திக் மட்டும் அந்த இடத்துல நிற்பார். அப்போ சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்திரகலா வராங்க. சந்திரா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பாத்தியா எப்படி அக்கா கோவப்பட்டா பாத்தியா, தன்னோட பெத்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணத்தையே அவனால் ஏற்றுக்க முடியாமல் மகளையே எனக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தூக்கி வீசிட்டா. அப்போ உன்னை பற்றி நினச்சிப்பாரு, நீ ஏமாத்துறதையே ஒரு பழக்க வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நாளைக்கு இதே நிலமை தான் உனக்கும் வரப்போகுது பாரு, உன்னை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறாரா இல்லைன்னு பாரு அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இதோ பாருங்கள், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஏதோ இந்த ஒரு விஷயத்தில் அத்தை வந்துட்டு கோவப்பட்டு இன்றைக்கி வேணால் துர்காவை வீட்டை விட்டு வெளில அனுப்பியிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களே ஒரு நாள் நவீனையும் துர்காவையும் ஏற்றுக்கிட்டு இதே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, அந்த நாள் கூடிய சீக்கிரமாகவே வரதான் போகுது, நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரா சொல்கிறாங்க, ஓ அந்த ஆசையெல்லாம் வேற உனக்கு இருக்கா, அப்படி ஒரு எண்ணம் உன் மனசில் இருந்ததுன்னா அதை இப்போவே தூக்கி போட்டு போ, அவள் யூஸ் பண்ண ஒரு பொருள் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற என் அக்கா எப்படி அவளை ஏற்றுப்பான்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே கிடையாது, அப்படி ஏற்றுக்கிறதுக்கு நான் விடமாட்டேன், நான் எதுக்காக அப்புறம் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா,
கூட பிறந்த அக்கா வீட்டுக்கே துரோகம் பண்ண நினைக்கிறீங்களே, நீங்களாம் என்ன மனுஷங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேய், இதோ பாரு, இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு இவ்வளோ துரோகத்தை பண்ணிட்டு நீ இங்கே இருக்கும் பொழுது நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. எனக்கு எப்பயுமே என்னுடைய புருஷன்தான் முக்கியம். என் புருஷன்தான் அந்த ஊருக்குள்ளே முதல் இடத்துல இருக்கணும். என் அக்கா எப்பயுமே செகண்ட் இடத்துல தான் இருக்கணும். என் புருஷனுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி தான் என்னுடைய அக்காவும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி நேராக நம்ம கார்த்தி வந்துட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே ரேவதி வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, அதையே நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கார்த்தி, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. துர்கா நேரம் என்ன பண்ணிகிட்டு இருப்பா, அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பா. யாருமே அம்மாவை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துர்காவை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேணா வரியா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. இல்லை, நம்ம போன விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அதனால் வேணாம், நம்ம இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது என்னங்கிறத நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.